இந்த பதிவு வெல்டர்களுக்கு சமர்ப்பணம் பண்றோங்க. ஏன் தெரியுமா? வெல்டர்களை பத்தி பேச இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பொதுவா இரும்பு, பித்தளை, அலுமினியம் இந்த மாதிரி விஷயங்களை வெல்டிங் பண்றவங்களை வெல்டர்னு சொல்லுவோம். அந்த வெல்டருங்க வெல்டிங் பண்றதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்பீங்க. பொதுவா வெல்டிங் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை இருக்குங்க. வெல்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வெல்டிங் ராடு எரிஞ்சு அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மோக் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதலான ஒரு ஸ்மோக்குங்க. அதை வந்து ரெகுலரா வந்து நிறைய நண்பர்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க சிகரெட் அடிச்சாதான் உடம்பு கெட்டு போகணும். இல்ல இந்த மாதிரி வெல்டிங் ராட வரக்கூடிய ஸ்மோக்கை ரெகுலரா ஒரு வெல்டர் சுவாசிக்கிறதுனால அவருக்கு வந்து சுவாச பிரச்சனை ஏற்படுது, புத்துநோய் ஏற்படுது. இதெல்லாம் பத்தி யாருக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? நிறைய பிரச்சனைகள் வெல்டர்களுக்கு ஏற்படுது. அப்புறம் அந்த கண் பார்வை வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அந்த ஹை வோல்ட் லைட்னிங்க தொடர்ந்து அந்த அந்த ஷீல்டு இல்லாம ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வெல்டருங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குக்கு பண்ணுவாங்க. அவங்க அன்னைக்கு வந்து 500 1000 அந்த சம்பளத்துக்காக அதை பண்றாங்க. ஆனா அவங்க கண்ணே கூட போயிடும். நானே கூட நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி பண்ணிருக்கேங்க. வெல்டருங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வந்து பார்வை அவங்களுக்கு போயிடுது. பார்வை வந்து ஒரு 35 40 வயசுல அவங்களுக்கு பார்வை சரியா இருக்காது.